தெற்க தான் பார்க்கணும். தெற்க பார்த்து தான் நீங்க வார்க்கணும். அதாவது நான் அந்த மந்திரம் சொல்லுவேன், நான் சொல்லும் போது அந்த சுவாகா வரும்ல, சுவாகா வரும். ஆனா இதுல வந்துட்டு நீங்க இதை வார்க்கும் போது சுவாகா வராது. என்ன வரும்னா சுதா நமஸ் தர்ப்பயாமின்னு வரும். ஸோ அந்த தர்ப்பயாமின்னு சொல்லும் போது தான் நீங்க வார்க்கணும். ஓகே, அப்ப நீங்க மொத்தமா அப்படியே நீங்க போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? தன்மை இருக்கும், அமிர்தமா போய் போய் இறங்கும் உங்களுக்கு. அப்போ உங்க கையில இங்க வந்து வேர்வை இருக்குது, அதனாலதான் உங்க கையால பிடிங்கன்னு நம்ம சொல்றோம். இல்லாட்டி நான் பிடிச்சி இவ்வளவு செஞ்சு நான் விண்ணவும் பிடிச்சி உங்களுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. அம்மா வழியா இன்னும் ஈஸி, சீக்கிரம் பூஜை முடிச்சுட்டு. ஆனா இல்ல, ஏன் உங்களை பிடிக்க சொன்னா அந்த வேர்வை வந்து அந்த பிண்டத்துல போய் கலக்கும். கலக்கும் போது உங்களோட முன்னோர்கள் அதை வாங்கும் பொழுது அவங்க முகர்வாங்க. அவங்க முகர் மாதிரி ஐயோ இது என் பேர பிள்ளையோட வேர்வை. ஒரே ஒரு பல விளக்கு ஒரு ஆராய்ச்சி தர்ப்பயாமி போட்டுருங்க போட்டுருங்க. எப்படி பிடிச்சி போடுறீங்க? இப்படி இந்த இதுல இந்த சந்துல எல்லாம் விழுகணும்னு சொன்னேன். கீழே அப்படி இந்த இதுல இந்த இதுல பட்டு விழுகணும். அங்கிட்டு விழுந்துட்டு அப்படி எடுத்து அடிக்கணும். எல்லாரும் வந்து பீச்சக்காய் யம தர்ம வாசல்ல தான் உங்க பிண்டத்தை கொடுக்கணும். சோத்து கையில கொடுத்துறாதீங்க. சோத்து கையில கொடுக்கறது வந்து சாமிக்கு, இது சாரி ரிஷிக்கு. ஓகே, மூணாவது பிண்டம் எடுத்து அடுங்க. பக்கத்துல உள்ளவங்க எடுத்து அப்படியே அடுக்கி அடுக்கி வைங்க அழகா. ஓகே, மூணாவது பிண்டம் ஓம் ஓம் திவ்ய பிண்டம் தர்ப்பயாமி. ஓகே, நாலாவது பிண்டம் ஓம் காருண்ய பிண்டம் தர்ப்பயாமி. அஞ்சாவது பிண்டம் எடுத்துங்களா? அஞ்சாவது பிண்டம் ஓம் மம ஜென்ம நட்சத்திர கோத்திர ரிஷி பிண்டம் தர்ப்பயாமி. சரிங்களா? ஓகே, மீதி இருக்கிற அந்த சின்ன சின்ன இருக்குல்ல 12 20. ஓகே, அது ஒன்னொன்னு நான் சொல்றதெல்லாம் சொல்லி செய்யணும். ஒன்னு எடுங்க, முத மாதிரி சோத்து கையில எடுத்து ஓகே பீச்சை கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ஓகேயா? சரி, ஓகே. ஓம் எமது வம்சத்தில் நல்ல கதி அடையாதவர்களுக்காக முதல் பிண்டம் இடுகிறேன். ஓம் சுதாதேவி தர்ப்பயாமி. போடுங்க. இல்ல அப்படி எப்படி நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் போறீங்களோ அந்த பக்கம் போறீங்களோ, ஆனா ஒரு ஆள் பக்கத்துல வருஷம் அடிக்கீங்க. ஓகே, அடுத்த பிண்டம் எடுங்க. ஓகே, நான் இதோட வந்து சொல்ல மாட்டேன். அடுத்த பிண்டம் ஆட்டோமேட்டிக் எடுங்க. நான் சுருசா மந்திரத்துக்கு வரேன். ஓம் தாயார் வம்சத்தில் நற்கதி அடையாதவர்களுக்காக இரண்டாம் பிண்டம் இடுகிறேன். சுதாநாம தர்ப்பயாமி. அதை நான் சொல்ல மாட்டேன். முதல்ல தெளிச்சல, அது ஒன்றும் இல்லை, அது வந்து பசுமாடு கோமயம். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யற இடத்துல கோமயத்தை தெளிச்சு ஆகணும். உங்க மேலே தெளிச்சிக்கணும், நீங்க தெளிச்சு ஆகணும். சரிங்களா? பசு கோமயத்தை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இலையை வச்சு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு விளக்க வைக்கிறீங்க. விளக்க வச்சோட நீங்க என்ன செய்யணும்? முதல்ல இந்த திசை வந்து யம தர்மன் திசை, தெற்கு திசை யம தர்ம திசை. ஓகே, அப்ப இங்க வந்து நம்ம யம தர்ம திசை, இங்க தான் நம்ம வந்து முன்னோர்கள் இருக்கிறாங்க. இந்த திசையில இருந்து நம்ம அவங்களை கூப்பிட முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும்னா முதல்ல வந்து நீங்க எல்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கு எல்லாம் வச்சு ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து விளக்கு கொளுத்தணும். விளக்கு கொளுத்திடுவீங்க. சரியா? இப்போ ஏன் இங்க நான் விளக்கு கொளுத்தலைன்னா நம்ம வந்து பொதுவா செய்யறதுனால அங்கதான். சரி, நீங்க அங்க விளக்குலாம் ஏற்ற ஆரம்பிங்க. ஓகே, விளக்கு கொளுத்த ஆரம்பிங்க. ஓகே, இந்த விளக்கு இல்ல, அந்த விளக்கு ஓமகுண்டத்தை சுத்தி உள்ள விளக்குலாம் கொளுத்த ஆரம்பிங்க. பண்ணினா நாங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, விளக்கு கொளுத்துறீங்க. விளக்கு கொளுத்திட்டு நீங்க வந்து முதல்ல வந்து பிரார்த்தனை போடணும். சரிங்களா? பிரார்த்தனை போடணும். ஓகே, பிரார்த்தனை என்ன போடணும்னா சரி, நான் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்றீங்களா அப்படியே? ஓகே, எல்லாரும் வந்து சிராத்தம் செய்யறவங்க எல்லாம் வந்து கண்ணை மூடி உங்க முன்னோர்களை நினைங்க. உங்க அம்மா அப்பா இது வந்து நம்ம ரவி குருக்களுக்கு தெரியும். ரவி குருக்கள் ஒரு குருக்கள், அவருக்கு தெரியும். ரைட்? அந்த விஷயத்தை உடைக்கிறதுனால தான் ரவி குருக்களை வந்து எனிமி ஆக்கிடுவாங்க எல்லாம்.
உண்மையை வந்து நம்ம மக்கள், ஏன்னா ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து நிறைய மேலோட்டமா தெரியும். அதாவது வந்து பிரம்மீனுங்க வந்து நம்மளாம் தமிழவங்க, நம்மளெல்லாம் கோயிலுக்குள்ளேயே அண்டை விட மாட்டாங்க. ஆமா இல்லையா? வெளியே தான் நம்மளால நின்று கும்பிடணும், அவங்க தான் கோயிலுக்குள்ள நின்று கும்பிடணும். ஆமா தானே? ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நல்லா இருக்கணும். பிரம்மீனுக்கு வந்து நிறைய அந்த குணம் இருக்கு, நிறைய விஷயம் நம்மகிட்ட மூடி மறைச்சவங்க. ஆமா இல்லையா? நமக்கு நிறைய விஷயத்த கொடுத்திருந்தா நம்மளா இன்னைக்கு நிற்க மாட்டோம். இந்த சிராத்தை நம்ம செஞ்சிருப்போம். அதே தான் ஒரே கேள்வி உங்களை நான் கேட்கிறேன். அதாவது வந்து இது ஐயா தான் சொன்னாரு என்கிட்ட, இந்த சிராத்தம் வந்து ராமேஸ்வரத்துல போய் நிறைய பேர் செய்வாங்க. ஓகே, நிறைய பேர் போய் ராமேஸ்வரத்துல செய்வாங்க. 14,000 ரூபாய் கொடுத்து செய்வாங்க. ஆனா எந்த பூசாரியாவது அங்க உட்காந்து சிராத்தம் செஞ்சிருக்காரா? ஏன் செய்யல? ஏன்னா ராமேஸ்வரம் வந்து கடல் நீர், உப்பு நீர்ல வந்து சிராத்தம் செய்யக்கூடாது, பீடியில செய்யக்கூடாது சொன்னேன். உப்பு நீர்ல செய்யறதுனால சிராத்தம் வந்து போய் சேராது, சிராத்தம் போய் சேராது, தோஷம் தான் சேரும். இன்னும் தோஷம் வந்துடும், டபுள் ஆக்கி விட்டுரும் தோஷத்தை. ஓகே, அதனால வந்து பூசாரிங்கெல்லாம் போய் எங்க செய்வாங்களாம்? காசியில மட்டும் தான் செய்வாங்களாம். ஏன்னா காசியில உள்ள தண்ணி கடல் நீர் காசியில வந்தோட புனித நீர் ஆயிருது, உப்பு கக்கியில புனித நீர் ஆயிருது. சோ அதனால வந்து காசியில மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா பூசாரி இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்களே. ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? இப்ப என்னையே நான் கேட்டுக்கிறேனே, இப்ப என் தொண்டை கத்த, எனக்கு தொண்டை வலிக்க, காலையில சாப்பிட கூட இல்ல, பசியாராம, இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணுமா? இத நான் சொல்றதுனால எனக்கு ஏதோ நன்மையா? கருமாதி வீட்டுல போய் சாப்பிட கூடாதுன்றீங்க. ஆமாமா, ஒரு 10 பேர் சாப்பிடாத வந்தோம்னா என்ன வருது? அப்பதான் அவங்க கருமாதி வீட்டுல சாப்பாடு போடுறது நிப்பாட்டுவாங்க. ஆமா, ஓகே நில்லுங்க. அதாவது வந்து அப்ப நீ நிறைய இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பினா கதை நிறைய போகும். ஓகே, ஏன் சொல்றேன்னா இனிய காலை வணக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் உணவுக்கு எப்போதும் ஒவ்வொரு வீட்டிலும் வாங்கி சாப்பிடுவது உண்டு. ஆனால் அவர் அந்த உணவை வாங்கும் பொழுது அவர் எப்போதும் சொல்லும் வார்த்தை, நீங்கள் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் என்று ஒவ்வொரு வீட்டிலும் உணவு அவர் வாங்கும் பொழுது இதை சொல்லுவார். ஒரு நாள் ஒரு அம்மையாருக்கு கோபம் வந்தது. அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அந்த பெரியவருக்கு கொடுப்பார். அவர் வாங்கும் பொழுதும் சொன்னார், நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் என்று. பிறகு அந்த பெரியவர் உணவை வாங்கி நடக்கும் பொழுது அந்த அம்மையாருக்கு மனது சரியில்லாமல் ஓடோடி வந்து அவரை, இந்த சாதத்தை சாப்பிடாதீங்கள், அது நல்ல சாதம் இல்லை என்று புது சாதத்தை கொடுப்பார். பிறகு அந்த பெரியவர் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் நடந்து போகும்போது அங்கிருந்து ஒருவர் ஒடியாந்து வருவார். ஐயா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் சாதம் கொடுங்களே என்று கேட்டார். அந்த பெரியவரும் அவருக்கு பாதி சாதம் கொடுத்து அவரும் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த பெரியர் அவர்கிட்டயும் சொல்லிட்டு போனார், உனக்கு நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் என்று அந்த பெரியவர் நடந்து போய்விட்டார். அந்த சாப்பிட்டவர் வீட்டுக்கு ஓடி வரும் பொழுது அவள் மனைவி கேட்பாள், என்ன ஆச்சு, உங்களை ஒரு வாரமா காணலே என்று. அவர் சொன்னார், என்னையை கடத்தி கொண்டு போய் கட்டி போட்டார்கள் திருடர்கள், நான் அங்கிருந்து தப்பித்து ஓடியாந்தேன், ஒரு வாரம் சாப்பிடாமல் நான் இருந்தேன். அந்த பெரியவர் வீட்டுக்கு வருவாரே, அவர் சாப்பாடை தான் நான் சாப்பிட்டு பிறகு வீட்டுக்கு வந்தேன். அப்போதுதான் அந்த அம்மையாருக்கு உணர முடிந்தது, ஐயோ நல்ல வேளை நான் நல்ல சாதத்தை போட்டு விட்டேன் அவருக்கு என்று. தெரிந்திருந்தால், கெட்ட சாதம் போட்டிருந்தால் என் கணவன் இறந்திருப்பானே என்று அவள் ரொம்ப கவலையாக இருந்து பிறகுதான் அவள் உணர்ந்தாள், நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும். அன்பர்களே, அத காலபைரவாஷ்டகம் தேவராஜ சேவ்யமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாழயஜ்ஞ சூத்ரமிந்துஷேகரம் கிருபாகரம் நாரதாதியோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே பானுகோடி பாஸ்வரம் பவாப்திதாரகம் பரம் நீலகண்டமீப்சிதார்த்ததாயகம் திரிலோச்சனம் காலகாலமம்புஜாக்ஷமக்ஷசூலமக்ஷரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே
शूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणम् श्यामगायमादिदेवमक्षरम् निरामयम् भीमविक्रमम् प्रभुम् विचित्रताण्डवप्रियम् काशिकापुराधिनाथ कालभैरवम् भजे भुक्तिमुक्तिदायकम् प्रशस्तचारुविग्रहम् भक्तवत्सलम् स्थितम् समस्तलोकविग्रहम् निक्वणल्मनोज्ञहेम किङ्किनीलसत्कटिम् काशिकापुराधिनाथ कालभैरवम् भजे धर्मसेतुपालकम् त्वधर्ममार्गनाशकम् कर्मपाशमोचकम् सुशर्मदायकम् विभुम् स्वर्णवर्णशेषपाशशोभिताम् कमण्डलम् काशिकापुराधिनाथ कालभैरवम् भजे रत्नपादुकाप्रभाभिरामपादयुग्मकम् नित्यमद्वितीयमिष्टदैवतम् निरञ्जनम् मृत्युदर्पनाशनम् करालदम् त्रमोचनम् काशिकापुराधिनाथ कालभैरवम् भजे अट्टहासभिन्नपद्मजाण्डकोशसन्ततिम् दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकम् कपालमालिगन्धरम् काशिकापुराधिनाथ कालभैरवम् भजे भूतसङ्गनायकम् विलालकीर्तिदायकम् काशीवासलोकपुण्यपापशोधकम् विभुम् नीतिमार्गकोविदम् पुरातनम् जगत्पतिम् काशिकापुराधिनाथ कालभैरवम् भजे कालभैरवाष्टकम् पठन्ति ये मनोहरम् ज्ञानमुक्तिसाधनम् विचित्रपुण्यवर्धनम् शोकमोहदैन्यलोभकोपतापनाशनम् शोकमोहदैन्यलोभकोपतापनाशनम् ते प्रजान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिम् ध्रुवम् ते प्रजान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिम् ध्रुवम्